ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேடி வந்துட்டு ஊருக்கே போயிட்டாங்க. ஆனால் இப்போ தான் நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. பிகாஸ் நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன் அப்படிங்கிறதுனால லேட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த வீடியோ நல்லாயிருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அக்டோபர் 10 அப்போ இந்த வீடியோ எடுத்தது. ஸோ அன்னைக்கு தான் டேடி வராங்க. அழைக்க போகிறதுக்காக நைட்டு வந்து எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்ருக்கோம். கரெக்டாக இங்கே 11 மணிக்கு கிளம்புனா அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் அங்கே போயிடலாம். நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாகவே தான் சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா ட்ராவல் பண்ணுறப்போ நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ காஃபியுமே வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஃப்ளாஸ்கில் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் காஃபி போட்டுட்டு டேடி வராங்கன்னு சொல்லிட்டு அப்சின் அதுக்குன்னு தனி புது ட்ரெஸ்ஸே வாங்கியிருந்தா. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டா. இன்னும் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது அப்சின் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மொத்தம் 2 சிஸ்டர் இருக்காங்க. ஸோ செகண்ட் சிஸ்டர் தான் அப்சின். ஸோ என் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்குறீங்க. ஃபைனலி நானுமே கிளம்பிட்டேன். நார்மலான அபாயா அண்ட் ஷால் போட்டிருந்தேன். மேக்கப்லாம் சுத்தமாக அன்னைக்கு போடவே இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் அன்னைக்கு நான் வந்து போயிருந்தேன். கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் அப்சினும் நின்று சும்மா கண்ணாடி முன்னாடி நின்று விளாண்டுட்டு இருந்தோம். இந்த ப்ரூச் ஒர்க் ஷால் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்க வீட்ல இருந்து கிளம்பி நாங்க சிச்சானி வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ எதா இருந்தாலுமே நாங்க அங்க இருந்து தான் கிளம்புவோம். கரெக்டா காருமே வந்துருச்சு. அன்னைக்கு யார் யாரெல்லாம் போயிருந்தோம்னா அஃப்ரா, அப்சின், அம்மா, அதுக்கப்புறம் சிச்சானி பையன் நஃபீஸ், அதுக்கப்புறம் சிச்சானியோட டேடி, நாங்க எல்லாருமே தான் போயிருந்தோம். பெரிய கார் தான், இன்னும் 2-3 பேர் கூட சேர்ந்து போயிருந்திருக்கலாம். பட் டேடி வரும்போது லக்கேஜ் எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாவே தான் போயிருந்தோம். எங்களுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே எடுத்து கார்ல வச்சுட்டு இருந்தோம். சிச்சானி பூனை வளர்க்குறாங்க. இந்த பூனை பேர் முஃபாசா. நாங்க கிளம்பிட்டு இருக்கிறத அழகா வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல் மூணுமே கூட அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நிலாவை பார்த்து கிளம்பியாச்சு. எங்க ஊர்ல இருந்து கரெக்டா கார்ல பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் போனோம்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். போய்கிட்டு இருக்க கொஞ்சம் தூரத்திலே பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல ஸ்டாப் பண்ணி பெட்ரோலுமே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எனக்கு டிராவல் பண்றதே நைட்ல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டே டைம்ல சுத்தமா டிராவல் பண்ண பிடிக்காது, ஒத்துக்கவும் ஒத்துக்காது. சீக்கிரமாவே திருச்சி ஏர்போர்ட்டும் ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட்டுக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் இப்போ ஏர்போர்ட்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால வெளியிலேயே ஸ்டாப் பண்ணி டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஸோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி தான் ஏர்போர்ட்குள்ளேயே நாங்கள் போயிருந்தோம். யாரெல்லாம் ஓல்டு ஏர்போர்ட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்குமே ஓல்டு ஏர்போர்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கக்கூடிய நியூ ஏர்போர்ட் என்னமோ சூப்பராக தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட பழைய ஏர்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயாச்சு. ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட் நியூவாக ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ செகண்ட் டைம் நாங்கள் வரோம். ஃப்ளைட் லேண்ட் ஆகும், அந்த லேண்ட் ஆகுறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே போயிருந்தோம். கரெக்டாக மேலே போகிறோம், அப்போ தான் ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் எல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் ஏறிட்டு வந்துடணும்டா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஃப்ளைட் லேண்டிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. இன்னும் வந்து யாருமே வெளியே வர ஆரம்பிக்கல. நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கீழே. அப்சின் ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. எப்போவுமே நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். லாஸ்ட்டாக தான் வருவாங்க. போன டைம் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. இந்த டைம் எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 1-2 பேராக கொஞ்சமாக தான் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. இன்னொன்று கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஃபோட்டோவும் அனுப்புவாங்க. இந்த வாட்டி அதுவுமே அனுப்பலை. எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலி டேடியும் பார்த்தாச்சு. பரவாயில்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காம ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்துட்டாங்க லக்கேஜ்லாம் எடுத்துட்டு. அப்சினுமே பொக்கே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. டேடியை பார்த்தோன்னே ஓடி போய் பொக்கே கொடுத்தா. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது அம்மாவை பொக்கே கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் வீடியோல அது கவர் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அப்சினியே கொடுக்க சொல்லியாச்சு. அந்த மொமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நாங்க எதுவுமே சொல்லி கொடுத்து நடக்கல. ஸ்பாட்லயே ரொம்ப சூப்பரா வீடியோ கேப்சர் பண்றதுக்கு அழகா அப்சினும் டேடியும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க போட்டிருந்த காஸ்டியூமுமே ஒன்னாவே மேட்ச் ஆயிருச்சு. ஸோ அதுவுமே சொல்லி வச்சு போடல. இப்போ அங்கேருந்து கார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் சரி அப்போவே அந்த செகண்டே நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். ஸோ ஒரு மெமரிஸ்க்காக நானுமே கொடுக்குறேன் பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே பொக்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. கார் கிட்ட ரீச் ஆயாச்சு. ஸோ அதுலேருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக அதிகமான காஸ்ட்டாக இருக்கும் எது வாங்கி சாப்பிட்டாலுமே. அதனால சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி வெளியில் போய் எங்கேயாவது ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. டேடி வந்ததுக்கப்புறம் அப்சின் எங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்கல. டேடி மடியிலேயே உட்காந்து வந்துட்டு இருந்தா. அன்னைக்கு சரியான பனி, வெச பனினே சொல்லலாம். அந்த அளவுக்கு பனி. ஆனால் வந்து கதவை மூடணும், நமக்கு வாமிட் வந்துடும். ஸோ கதவை திறந்து வச்சுட்டே அந்த பனியிலே தான் வந்துட்டு இருந்தோம். லைட்டாக பசிச்சுச்சா. ஸோ ஒரு கடையும் ஓப்பனாக இருந்துச்சு. அங்கே போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் ஸ்டாப் பண்ணி நடுஜாமத்தில் அப்படி என்ன இருந்துற போது டீ, காஃபி, அதுக்கப்புறம் ஜூஸ், ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும், அதுலேருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏர்போர்ட்லேயே கொஞ்சம் தூரத்துலேயே இந்த கடைக்கு வந்தாச்சு. நாங்கள் ரொம்ப தூரம்லாம் போவே இல்லை. தஞ்சாவூர் கிட்ட வரைக்கும் கூட போகல. அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு
அதுக்கப்புறம் அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜூஸ் இருந்துச்சு, பன்னு, ஸ்வீட்டு, அந்த மாதிரிலாம் கேக்கெல்லாம் இருந்துச்சு. கேக்கெல்லாம் நைட்டில் சாப்பிட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கி வெட்டலாமா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. கேக்கெல்லாம் வெட்டினா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பசிக்குதுன்னு பன்னு வாங்கி சாப்பிட்டோம். நானும் அப்சீனும் தான் வந்து பன்னு வாங்கி சாப்பிட்டோம். பன் பட்டர் ஜாம் நைட் டைமில் சூப்பராக இருந்துச்சு, காமாக இருந்துச்சு அந்த பிளேஸே. எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸோ வீட்டில் எல்லாருமே டீ காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பசி எடுத்துருச்சு என்னமோ தெரியல. அன்றைக்கி மட்டும் என்னோட பசிலாம் 2 வாய் பன்னு சாப்பிட்டாலே போதும், பசி அடங்கிடும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி 1 வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு. அம்மாட்ட பாதி கொடுத்துட்டேன். ஃபைனலி எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் கரெக்டாக ஒரு 5 மணி போல் தான் எங்கள் ஊருக்கே நாங்கள் ரீச் ஆனோம். விடிஞ்சதுக்கப்புறம் தான். எப்போவுமே நாங்கள் இந்த டைமில் தான் ரீச் ஆகும். கொஞ்சம் கூட தூங்காமல் ஹோல் நைட்டில் ட்ராவல் பண்ணதுனால செம்ம டயர்டு. ஸோ போன உடனே படுத்து தூங்கியாச்சு. காலையிலையும் சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு. ஏன்னா வந்து அன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி ஏதாவது வீட்டில் ஸ்பெஷலாக செய்யணும், அதுவும் டேடியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கறி ரொட்டி இருக்குங்க இல்லையா, அது வந்து சூடு காட்டி சாப்பிட்டோம். ப்ளஸ் சிச்சானி வீட்டில் பாயாசமும் வந்துருந்துச்சு. அந்த பாயாசமும் சாப்பிட்டுட்டு ஸோ கறி ரொட்டியை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் டேடிக்குமே சாப்பாடு ஹீட் பண்ணி வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டேடியுமே தொழுவ போகிறதுக்காக அவங்க ஷர்ட்டெல்லாம் வந்து அயன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா வீட்லேயும் எப்படின்னு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் டேடியோட வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. துணி துவைக்கிறதா இருக்கட்டும், ப்ளஸ் அவங்களோட ஷர்ட்டை அயன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் மதியானத்துக்குள்ளே வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு மீன் குழம்பு காய்ச்சலாம் அப்படின்ட்டு அம்மா அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீனுமே சூப்பராக வந்து வாங்கியாச்சு. ஸோ அதை கழுவி அதுக்கப்புறம் இறால் கிரேவியும் வைக்கலாம் அப்படின்ட்டு இறாலையுமே வந்து இன்னுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. தேங்காய் பால் சோறு இருந்தால் தான் நாங்களாம் வந்து மீனானம் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவோம். அன்னைக்கு நல்ல வேளை அம்மா அதான் செஞ்சுருந்தாங்க. ஸோ டேடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீனானம் அப்படின்னாலே, அதனாலையும் கூட அன்னைக்கு செஞ்சுருந்தாங்க. மீன் குழம்பு எங்கள் அம்மா வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் எப்படியாவது கற்றுக்கிட்டு உங்கள் கூடயும் அந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு இறால் கிரேவியுமே நான் தான் வச்சுருந்தேன். நம்ம சேனலில் ரெசிபி வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன ரெசிபி வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. டேடியும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே தொழுதுட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. தேங்காய் பால் சோறு, மீனானம், ஃபிஷ் ஃப்ரை, இறால் கிரேவி, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம். அப்சீனுக்கு அன்னைக்கு குஷியாக தாங்கலை, என்னன்னே தெரியல. டேடி வந்த பெருமையான்னு தெரியல. அப்சீன் ஒரே லைட்டு போட்டிருக்கிற அந்த டிஷர்ட் போட்டிருக்கலாம், அதை காமிச்சு விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. உட்கார்றப்ப கூட டேடி 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 பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தா. வெள்ளிக்கிழமைனாலே ஒரே நேரம் ஓடுறதே தெரியாது. அன்னைக்குமே அப்படிதான் ஒரு 3-3:30 ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை. ஈவினிங் டேடியை விசாரிக்கிறதுக்காக ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிச்சானி, மாமி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அன்னைக்கு வீடே ஜேன்னு இருந்துச்சு. சிச்சானி அன்னைக்கு KFC வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு அது சூடாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரித்து அங்கேயே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டோம் ஷேர் பண்ணி. அப்சீனுக்கு KFCனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் வந்து மேடம் ஆர்வமாக வந்து KFC எல்லாம் ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நல்ல பீஸ் எதுவோ அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று பிளேட்டிங்குமே சூப்பராக பண்ணுவோம் அப்சீனு. ஸோ டெக்கரேஷன் பண்ணுற வேலைலாம் நல்லா பண்ணும். இன்னொன்று ஓப்பன் பண்ண கையோடையே எல்லாத்தையும் எடுக்காமல், ஏன்னா நான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படிங்கிறது தெரியும், அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரவங்க ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக்கு, முறுக்கு, அப்புறம் தம் ரூட்டு, குலாப்ஜான், இந்த மாதிரி நிறைய அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ சாப்பிட தான் வயிறு பத்தலை, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி ஒரு முள்ளை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இன்னும் எல்லாருமே சாப்பிடவே ஆரம்பிக்கல. எல்லா ஸ்நாக்ஸஸையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தான் அன்றைக்கி சாப்பிட்டோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் அன்றைக்கி வந்துட்டு போயிட்டாங்க. எல்லாருமே போனதுக்கப்புறம் ஃப்ரீயானதுக்கப்புறம் பொட்டி பிரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டியுமே எடுத்தாச்சு. அவ்வளோ எக்ஸைட்டட்லாம் கிடையாது, ஏன்னா என்னென்ன வாங்குறாங்க அப்படிங்கிறத அங்கேருந்தே நமக்கு வீடியோ காலில் இப்போலாம் காட்டிடுறாங்க. முன்னாடி தான் அந்த ஆர்வம் இருந்துச்சு, என்ன எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியலையே பொட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது, நம்ம சொல்கிறது தான் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் வீடியோ கால்லையும் காட்டிட்டு தான். ஸோ அதனால் வந்து ஒரு எக்ஸைட்டட் கிடையாது. இன்னொன்று அவங்களோட திங்ஸ் ப்ளஸ் வந்து வெளியாளுங்களோட திங்ஸ் அதுவுமே இருந்துச்சு. ரொம்பலாம் எங்களுக்கு வாங்கிட்டு வரல. சாக்லேட்டுமே ரொம்ப வாங்கிட்டு வரல. அது எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா தான் காரணம். ஏன்னா ஊர்லேயே எல்லாமே கிடைக்கிது, நீங்கள் ஏன் அங்கேருந்து வேறு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்களையும் வாங்க விடாமல் ஆக்கிடுவாங்க. இந்த டைம் பொட்டி பிரித்து டீட்டெயில்டாக வந்து வீடியோ எடுக்கல, பிகாஸ் அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால. எனக்கு என் தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு. அப்சீனுக்கு தான் அவ்வளோ டிஷர்ட், பேண்ட்டு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வந்த உடனே எங்களுக்கு மொதல் வேலை என்ன அப்படின்னா சாக்லேட் எல்லாத்தையுமே பங்கு பிரிக்கிறது தான். ஒன்று வெளியில் என்னென்ன சாக்லேட் கொடுக்கலாம்
கொடுக்கலாம். இன்னொன்று எங்கள் 3 பேருக்குமே 3 பங்கு, அம்மாவுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிரும். வெளியில் கொடுக்குறதுக்காக ஹாலாக்கு ஒரு பங்கு பிரிச்சிரும். அந்த பங்கை பிரிக்கிறதுக்குள்ளேயே இங்கே நாங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அப்சீனுமே அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தா அன்றைக்கி சாக்லேட் பிரித்து. இதில் டைரி மில்க் கிட்கேட்லாம் ஒரு லிமிட் தான். அந்த ஒரு லிமிட்குள்ளே ஆளுக்கு 2 2 3 3 அப்படி தான் பிரிச்சுப்போம். ஆனால் அப்சீன் இருக்கா பார்த்தீங்களா, அவள் 4 5 அந்த மாதிரி அவள் சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால அவளுக்கு எடுத்துக்குவா. ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து என்னென்ன சாக்லேட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. கெஸ்ட் வாங்கிட்டு வந்த சாக்லேட் கேக் அன்றைக்கி இருந்துச்சு. எடுத்து அதையுமே சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இந்த சாக்லேட் கேக்லாம். இந்த ஐஸ்கிரீம் கேக் வந்ததுக்கப்புறம் சாப்பிடவே முடியல. டேடி வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் ஆவூரில் பிரைடல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால ஏர்லி மார்னிங்கே டேடி ஸ்கூட்டிலேயே அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு 15 கிலோமீட்டர் தான் நம்ம ஊர்லேருந்து. அவங்களோட போகும்போது ரொம்பவே சீக்கிரமாக போன மாதிரியும் இருந்துச்சு, டைமுக்கு போன மாதிரியும் இருந்துச்சு. இதே பஸ் அப்படின்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி அந்த கிளைமேட்டெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. இன்னொன்று பஸ்ஸில் போகிறதுனால பஸ்ஸில் அப்படியே தூங்கிடுவோம், அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஃபோன் பார்த்துட்டு வருவோம். பட் இந்த மாதிரி பைக்கில் போகும்போது தான் ஊர் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி பிரைடோட வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க கேட்ட மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு மேக்கப் எல்லாமே, ஹேர் ஸ்டைல், சாரி ட்ராப்பிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுடைய பிக் டேக்கு நான் வந்து மேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டிஎம் பண்ணிருங்க. மேக்கப் முடிச்சுட்டு டேடிக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லியாச்சு. ஸோ டேடியுமே வந்து நம்மளை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கும்பகோணம் அல்பைத் அரேபியன் மந்தி ஓப்பனிங்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் வந்து டேடியை தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். ஃபேமிலியாக போயிருந்தோம், இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே பெரிய கடையாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நம்ம ப்ரொமோஷன் ஷூட்டெல்லாம் எடுத்துட்டு வந்த எல்லாருக்குமே ஒரு மந்தி கிட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எம்எல்ஏ சாருமே அங்கே வந்திருந்தாங்க ஓப்பனிங்காக. அவங்களோட பேசி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த vlog இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போட்டு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட்டி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.